அப்போ தமிழ்நாட்டு அரசியலை எவ்வளவு மலினமாக மாற்றி இருக்கிறார் விஜய் என்கின்ற நடிகர். மக்களிடம் என்ன சொன்னார்? இது என்னுடைய கடைசி படம் அப்படின்னு. உனக்கு மக்கள் முதன்மையானவரா அல்லது நடிகை முதன்மையானவரா? கூட நடிக்கிறவங்க, அதாவது சக நடிகர்கள் முக்கியமானவங்களா அல்லது மக்கள் முக்கியமானவங்களா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்ல. அரசியல்னு வந்துருச்சு அப்படின்னா மக்கள் தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் வந்து திமுக அமைச்சர்களே விட்டுறேன். விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், இப்போ ஒரு வெறும் எம்எல்ஏ, கட்சியில ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அந்த விஜயபாஸ்கர் உட்கார்ந்து ஏதோ ஒரு சேனல்ல ஆங்கர் ஏந்தலின்ட்டு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒரு திருமண நாள் அப்படின்னா அல்லது கல்யாண நாள் அப்படின்னா எங்களுக்கு வந்து 65 பத்திரிக்கை வரும், நைட்டு வந்து 50 கல்யாணத்துக்கு ஓடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அவர் வீட்டு கல்யாணமே இருந்தாலும் மீதி 49 கல்யாணத்துக்கு அவர் போகணும். பிகாஸ் அவருடைய ப்ரையாரிட்டி மக்கள். எனக்கு தெரிஞ்சு விஜயபாஸ்கராகவே இருந்தாலும் அவர் அதை தான் செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் உதயகுமாரை பார்த்திருக்கேன். அவர் வந்து திருமங்கலத்துக்கு உள்ளுக்குள்ள சுத்த பார்த்தீங்க அப்படின்னா எந்த கல்யாணம் வீடு நடந்தாலும் அவர் வந்து நிற்பார். பத்திரிகை கொண்டு போய் வச்சிட்டோம்னா அவர் வந்து நிற்பார். கேத வீடா வந்து நிற்பார். இப்ப இந்த ஒரு தன்மை இருக்குல்ல, நான் வந்து அதனால ஆர்பி உதயகுமார் நல்லவர்னு சொல்லல. அவர் ஒரு சங்கியாக மாறிட்டாரு. என்னைக்கு சசிகலாவுக்கு மொட்டை அடிச்சாங்களோ அன்னைக்கோட அந்த கட்சி மொட்டையடிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது வேற.